சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரோமானியர்கள் தமிழகத்துக்கு எப்படி வந்தாங்க? சங்க காலத்திலேயே ரோமானியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வர்த்தக உறவு இருந்ததா? வாங்க ஆதாரத்தோட பார்க்கலாம். தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் உள்ள தொடர்பு சுமார் 2300 வருடங்களுக்கு முற்பட்டதுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பாண்டிய துறைமுகங்களான கொர்க்கை, அழகங்குளம், முசிறி, தொண்டி போன்ற இடங்களையும் மற்ற தமிழக துறைமுகங்களான நாகப்பட்டினம், காவிரிப்பட்டினம், அரிக்கமேடு போன்ற இடங்கள்லையும் வெளிநாட்டு வணிகர்கள் நிறைஞ்சு வழிஞ்சாங்க. மதுரை, கரூர் போன்ற பிற நகரங்களும் முக்கியமான வர்த்தக மையங்களாக திகழ்ந்தது. அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து இந்தியாவுக்கு வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ரோம் உள்ளிட்ட ரோமானிய நகரங்கள்லையும் ஏத்தன்ஸ், கார்த்தேஜ் மற்றும் பிற கிரேக்க நகரங்கள்லையும் வர்த்தகம் செழிப்பாக இருந்த காலம் அது. இப்படி இருக்கும்போது கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸுங்கிற ஒரு கிரேக்க மாலுமி ரெட்சியிலிருந்து, அதாவது செங்கடல்லிருந்து தமிழகத்துக்கு 40 நாளில் வர்ற ஒரு வழியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹிப்பாலஸ் கண்டுபிடிப்புக்கு முன்னரே ஹெலனிஸ்டிக் காலத்திலேயே, அதாவது கிமு 30க்கு முன்னரே தமிழக மற்றும் தெற்கு அரேபிய மாலுமிகள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கிறதா நிறைய குறிப்புகள் இருக்கு. மேலும் பிளன்னி த எல்டர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஹிப்பாலஸ் அந்த பாதையை கண்டுபிடிக்கலனும், மாறா அந்த பயணத்துக்கு உகந்த தென்மேற்கு பருவக்காற்றைத்தான் கண்டுபிடிச்சாருன்னு குறிப்பிடுறாரு. இன்றளவும் இந்த கடல்வழி பாதை மற்றும் பருவக்காற்று ஹிப்பாலஸ் பெயராலேயே அழைக்கப்படுது. இதன் மூலமா கிரேக்க மற்றும் ரோமானிய நாடுகளிலிருந்து நிறைய வணிகர்கள் எகிப்திய துறைமுகங்களான அலெக்சாண்ட்ரியா மற்றும் பெர்னிஸ்லிருந்து பாண்டிய துறைமுகங்களான முசிரிஸ் மற்றும் தொண்டிக்கு எளிதாக வர முடிஞ்சுது. இதே போல ரோமானிய மற்றும் கிரேக்கர்கள் குஜராத்தில் இருக்கிற பரூச் துறைமுகத்துக்கும் இதே பருவக்காற்றை பயன்படுத்தி பயணம் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து பரபரப்பான வணிக மையமாக இயங்கிக்கிட்டு இருந்த எகிப்திய நகரமான அலெக்சாண்ட்ரியாவில் பாண்டிய நாட்டிலிருந்து வந்த வாசனை பொருட்கள், சந்தனம், கருங்காலி, முத்துக்கள், விலையுயர்ந்த கற்கள், சில பறவைகள் மற்றும் விலங்குகள்னு ஏராளமான பொருட்கள் வந்து குவிந்தன. இங்கிருந்து கிரேக்க மற்றும் ரோமானிய வணிக மையங்கள் மற்றும் நகரங்களுக்கு இந்த பொருட்கள் போய் சேர்ந்தது. ரோமானியர்களின் இந்த தமிழக பயணத்துக்கு பொதுவாக ஜூலை மாதத்தில் காற்றோட திசை ஏதுவாக இருந்ததாக குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் பர்னிஸ் இந்தியா, இலங்கை, அரேபியா, எகிப்து போன்ற பகுதிகளை ரோமாபுரியோட வர்த்தக இணைப்புக்கு ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்தது. இந்த பர்னிஸில் இருந்து தான் ரோமானியர்களின் தென்னிந்திய பயணம் தொடங்கியிருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு எகிப்தியரால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வர்த்தகம் மற்றும் கடல் வழிகாட்டி நூலான பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீல இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். இதில் செங்கடல் பகுதியிலிருந்து பிற தேசங்களுக்கு எப்படி பயணம் செய்யணும், அங்கே என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், அங்கே உள்நாட்டு சந்தைகள் மற்றும் நகரங்கள் எங்கே இருக்குது, அவற்றுக்கு எப்படி போகணும், அந்த நாட்டில் ஆட்சி செய்கிற மன்னன் யார், இப்படி வணிகத்துக்கு தேவையான ஏராளமான தகவல்கள் கொண்டது தான் இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீ. இந்த பயணத்தோட இறுதியில் முசிறிக்கு வந்து சேர்ந்த ரோமானியர்கள் முதல்ல முசிறியில் வர்த்தகத்தை முடிச்சுக்கிட்டு பாண்டிய துறைமுகங்களான தொண்டி மற்றும் நெற்கிண்டாவுக்கு சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நெற்கிண்டாங்கிறது சிற்றரசான ஆய் நாட்டின் துறைமுகம்னும் சங்ககால சேர துறைமுகமான நீலகண்ட நகரம்னும் அறிஞர்கள்கிட்ட வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுது. இதை அறுதியிட்டு சொல்ல முடியாட்டினாலும் பெரிப்ளஸ் எழுதப்பட்ட காலத்தில் இந்த துறைமுகம் பாண்டிய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னும், இங்கே இருந்து தான் மிளகு செங்கடல் துறைமுகங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதுன்னு உறுதியாக சொல்லலாம். முசிறியில் இருந்து மற்ற உள்நாட்டு வர்த்தக மையங்களுக்கு நதிகள் வழியாகவும் தரைகள் வழியாகவும் பல இடங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் சென்றடைஞ்சுது. ரோமானியர்கள் வர்த்தகத்துக்கு கொண்டு வந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், ஆலிவ் எண்ணெய், திராட்சை மது,
நகைகள், கண்ணாடிகள், உலோகங்கள் மற்றும் டெரக்கோட்டா கலைப்பொருட்கள். குறிப்பாக சொல்லணும்னா டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட விளக்குகள். முசிறியிலிருந்து பெரியார் நதி மூலமாக கம்பம் பகுதிக்கு பொருட்கள் வந்தடைந்தது. அங்கிருந்து மலைகள், காடுகளை கடந்து தாண்டிக்குடி வழியாக மதுரை பகுதிக்கு தரை வழியாகவும் வைகை நதியில் படகுகள் மூலமாகவும் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. அதே போல் முசிறியிலிருந்து தரை வழியே பிற கேரள பகுதிகளுக்கும் வெள்ளலூர், கொடுமணல், இன்றைய கோவை, கரூர் மற்றும் உறையூர் பகுதிகளையும் ரோமானிய வணிகர்கள் சென்றடைந்தனர். மதுரையில் வணிகம் செய்துவிட்டு அழகங்குளம், அரிக்கமேடு, காவிரிப்பட்டினம், காயல்பட்டினம், கொர்க்கை, மாமல்லபுரம், நாகப்பட்டினம், பெரியப்பட்டினம், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கு வணிகர்கள் தரை வழியாகவே சென்றடைஞ்சாங்க. பிற்காலத்தில் அவங்க கிழக்கு கடற்கரையில் உள்ள மற்ற துறைமுகங்களுக்கு செல்ல இந்தியாவின் தெற்கு முனையை சுற்றி பயணம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. தமிழர்கள் மற்றும் ரோமானியர்கள் உறவுக்கு 4 முக்கியமான சான்றுகளை சொல்லலாம். 1. பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும். 2. தமிழ் இலக்கியங்கள். 3. நாணயங்கள். 4. அரிக்கமேடு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும். நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன்சிங்கிற கிரேக்க நூல் ஒரு முக்கியமான ஆதாரம். இது கடல்வழி பயணம், அன்றைய தமிழ் தேசத்தில் இருந்த துறைமுகங்கள், வணிக மையங்கள், சாலைகள், நதிகள், அரசுகள்னு ஏராளமான தகவல் பொக்கிஷங்களை கொண்டிருக்கு. அது என்ன பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன்சி? பெரிப்ளஸுங்கிறது கிரேக்க மொழியில் கடல்வழி பயண குறிப்புன்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் செங்கடல், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளை எரித்ரியன்சின்னு குறிப்பிட்டாங்க. வாங்க பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சியிலிருந்து சில வரிகளை பார்ப்போம். நௌரா மற்றும் தொண்டி லெமுரிக்காவின் முதல் சந்தைகளாகும். முசிறி மற்றும் நெல்கிண்டா ஆகியவை இப்போது முன்னணி முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள். தொண்டி சேரபுத்திர ராஜ்யத்தை சேர்ந்த கடலோர கிராமம். அதே ராஜ்யத்தை சேர்ந்த முசிறிக்கு அரேபியாவிலிருந்து கிரேக்கர்களால் ஏராளமான சரக்குகளுடன் கப்பல்கள் அனுப்பப்பட்டன. இது தொண்டியிலிருந்து 500 ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் பெரியாறு நதிக்கரையிலிருந்து 20 ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் அமைந்துள்ளது. நெற்கிண்டா முசிறியிலிருந்து ஆறு மற்றும் கடல் வழியாக சுமார் 500 ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது. மேலும் இது மற்றொரு ராஜ்யமான பாண்டிய தேசத்தில் உள்ளது. இந்த இடமும் ஒரு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கடலிலிருந்து சுமார் 120 ஸ்டேடியாக்கள் தொலைவில் உள்ளது. இப்படி பல ஊர்கள், சந்தைகள் மற்றும் துறைமுகங்கள் பற்றி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி விரிவாக குறிப்பிடுது. சுமார் கிமு 300களில் மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகாங்கிற நூலில் மதுரையை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதாவது பாண்டிய தேசம் தெற்கே அமைந்துள்ள பகுதிகளை உள்ளடக்கி கடல் வர பரவி இருந்ததுன்னும், பாண்டிய தேசத்தில் சுமார் 365 கிராமங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாரு. மேலும் பாண்டிய ராணியை கிரேக்க கடவுள் ஹெர்குலஸின் மகள்னு அவர் வர்ணிக்கிறார். இது தவிர டாலமி தமிழக பகுதிகளை பற்றி சில குறிப்புகள் செஞ்சிருக்காரு. இவர் பாண்டிய தேசத்தை பாண்டிய மெடிட்டேர்னியனும் மதுரா ரெஜியா பாண்டியனிஸ்னும் குறிப்பிட்டிருக்கார். தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமான உள்நாட்டு வர்த்தக மையம் கோரேவோரா, அதாவது கரூர்னு டாலமி குறிப்பிட்டிருக்கார். அகஸ்டஸ் காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து பல முறை அரச தூதர்கள் ரோமிற்கு சென்று மன்னரை சந்திச்சிருக்காங்க. இதில் சிலவற்றை ஸ்ட்ராபோ குறிப்பிட்டிருக்கார். பாண்டியர்கள் மன்னர் அகஸ்டஸை சந்திக்க ரோமுக்கு அரச தூதர்களை அனுப்பியதோட விலையுயர்ந்த கற்கள், முத்துக்கள் மற்றும் ஒரு யானையையும் பரிசா கொடுத்ததா ஸ்ட்ராபோ குறிப்பிட்டிருக்கார். முசிறி துறைமுகம் சேரர் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அரச தூதர்கள் ரோமுக்கு சென்று மன்னர் அகஸ்டஸை சந்திச்சிருக்காங்க.
அதுக்கு பின்னாடி ரோமானியர்களுக்காக முசிறியில் ஒரு அகஸ்டஸ் கோயிலை கட்டியிருக்காங்க. தபுலா பியூட்டிங்கேரினா அப்படின்னு அழைக்கப்படுற ரோமானிய சாலை அமைப்பை விரிவாக காட்டுற ஒரு வரைபடத்தில் இந்த முசிறியில் இருக்கிற அகஸ்டஸ் கோயில் காட்டப்பட்டிருக்கு. இப்படி பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும் பாண்டியர்கள் மற்றும் பிற சேர சோழ பகுதிகள் பற்றி ஏராளமான வரலாற்று பதிவுகள் கொண்டிருக்கின்றன. ரோமானிய மற்றும் பாண்டிய உறவுக்கு இரண்டாம் சான்று தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்களில் ரோமானியர்கள் பற்றிய குறிப்பு 1 2 சொல்லி முடிக்க ஒரு நாள் போதாது. குறிப்பாக சில எடுத்துக்காட்டுகளை இப்போ பார்ப்போம். சோழ மன்னன் கிள்ளிவளவனை பற்றி எழுதப்பட்ட புறநானூற்று பாடல் 397 இருந்து கடைசி சில வரிகளை இப்போ பார்ப்போம். எரிதிரை பெருங்கடல் இறுதி கண் செலினும் தெருகதிர் கனலி தென் திசை தோன்றினும் என் என்று அஞ்சலம் யாமே வெண்வேல் அருஞ்சமம் கடக்கும் ஆற்றல் அவன் திருந்துகழல் நோன்தாள் தன்னிழலேமே. சில அறிஞர்கள் எரிதிரை பெருங்கடல் என்பது எரித்ரியன் சி, அதாவது நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி செங்கடல், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளை கிரேக்கர்கள் அப்படித்தான் அழைச்சாங்க. இந்த சொல்லே தமிழ் சொல்லணும், இதைத்தான் கிரேக்கர்கள் பயன்படுத்தினாங்கன்னு சில அறிஞர்கள் கருதுகிறாங்க. இதேபோல் பாண்டிய மன்னன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை பற்றிய புறநானூற்று பாடல் 56 பார்ப்போம். ஆங்கு ஆங்கு அவரவர் ஒத்தலின் யாங்கும் அறியவும் உளவோ நினக்கே அதனால் இரவலர்க்கு அருங்கலம் அருகாது ஈய யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் பொன்செய் புனை கலந்து ஏந்தி நாளும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ்ச்சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி ஓங்குவாள் மாற அங்கன் விசும்பின் ஆறிருள் அகற்றும் வெங்கதிர் செல்வன் போலவும் குடதிசை தன்கதிர் மதியம் போலவும் நின்று நிலையியர் உலகமோடு உடனே. இந்த பாடல்ல மன்னனை வாழ்த்தி பாடுற புலவர், கேட்டு வருவோர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் மன்னனே, நாள்தோறும் அழகிய பெண்கள் யவனர்களின் கப்பலில் கொண்டு வரப்பட்ட குளிர்ந்த மதுவை தங்க கிண்ணத்தில் கொடுக்க அதை அருந்தி மகிழ்வோடு சிறப்பாய் வாழ்வாயாகனோ இன்னும் பல வாழ்த்துக்களையும் குறிப்பிடுறார். தமிழ் இலக்கியங்களில் யவனர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. பொதுவாக யவனர்கள் அப்படிங்கிற சொல் ரோமானியர்கள், கிரேக்கர்கள் அல்லது எந்த மேற்கத்தியரையும் குறிக்கிற சொல்னாலும் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் யவனர்கள் பெரும்பாலும் ரோமானியர்களே. அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்களில் ரோமானியர்கள் மற்றும் அவர்களது வணிகத்தை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் யவனர்கள் தொழில்நுட்ப திறன்களுக்காக பாண்டிய தேசத்தில் தச்சர்கள், கொல்லர்கள், வாயில் காவலர்கள் மற்றும் மெய்க்காப்பாளர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க. அகநானூற்று பாடல் 149 தலைவன் தலைவிய அவளை கண்கலங்க விடமாட்டேன்னு தனக்குத்தானே சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட பாடல்ல யவனர் கப்பல் பற்றி குறிப்புகள் இருக்கு. வாங்க அந்த பாடல்ல இருந்து சில வரிகளை பார்ப்போம். சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினை மான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெழு முசிறி ஆர்ப்பயள வளையி அருஞ்சமம் கடந்து படிவம் வவ்விய நெடுநல் யானை அடுபோர் செழியன் கொடிநுடுங்கு மருகின் கூடற் குடா அது. இந்த பாடலில் சுள்ளியாறு எனும் பெரியாற்றில் நுரை கலங்கும்படி யவனர் நல்ல கட்டமைதி கொண்ட மரக்கலங்களை ஓட்டுனதாகவும் முசிறி துறைமுகத்துக்கு இக்கலங்களில் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கருமிளகை வாங்கிச் சென்றனர்னோ சேரர்களுக்குரிய இந்த முசிறி துறைமுகத்தை பாண்டிய அரசன் செழியன் வளைத்ததோடு கடுமையான போரில் செழியன் வென்றதாகவும் பின்னர் முசிறியில் வைத்திருந்த படிமச் சிலைகளை கவர்ந்து எடுத்துக்கொண்டு தன் கூடல் அதாவது மதுரை நகருக்கு வந்ததாகவும் குறிப்பிடுகிறது. இதுவரை நாம் பார்த்த புறநானூறு மற்றும் அகநானூறு பாடல்கள்
கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே எழுதப்பட்ட பாடல்களாகும். இது தவிர நெடுநல்வாடை பாண்டிய மன்னன் அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட யவனர்களால் செய்யப்பட்ட அழகான விளக்குகளை பற்றி விவரிக்கிறது. காவிரிப்பட்டினம் கட்ட யவனர்கள் உதவியதாக மணிமேகலை குறிப்பிடுது. மற்றும் சிலப்பதிகாரம் ஒரு யவன குடியேற்றம் பற்றி குறிப்பிடுது. பெரும்பானாற்றுப்படை யவன விளக்குகள் மின்னாமல் நிலையான சுடருடன் எரிவதாக சொல்லுது. இப்படி சங்க இலக்கியத்தில் யவனர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. ரோமானியர்கள் மற்றும் பாண்டியர்கள் உறவுக்கு 3ஆம் சான்று நாணயங்கள். தமிழகத்தில் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயங்கள் கிடைத்த இடம் மற்றும் நாணயத்தின் காலம் இதெல்லாம் அருமையான வரலாற்று ஆதாரங்கள். பெரும்பாலும் பாண்டிய பகுதிகளிலையும் பண்டைய வணிகப் பாதையில் இருக்கிற ஊர்கள்லையும் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைக்குது. ரோமானிய தங்க நாணயங்களை அவுரின்னும் வெள்ளி நாணயங்களை டெனாரின்னும் அழைப்பாங்க. 25 டெனாரி சேர்ந்தது ஒரு அவுரி. சங்க காலத்தில் தமிழகத்தில் தங்க சுரங்கம் இல்லாததால் இறக்குமதி செய்யப்பட்ட ரோமானிய அவுரிகளே தங்கத்துக்கான மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது. பாண்டிய தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய நாணயங்களில் பல மன்னர்கள் அகஸ்டஸ், டைபீரியஸ், கயஸ் மற்றும் கிளாடியஸ் காலத்தை சேர்ந்த நாணயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னிந்தியாவில் முதல்ல நாணயங்களை அறிமுகப்படுத்தினது பாண்டியர்கள் தான். தமிழக பகுதிகளில் கிடைத்த நாணயங்களை பற்றி ஆய்வு செய்யணும்னா சென்னை அருங்காட்சியகத்தோட பழைய குறிப்புகளையும் கண்டுபிடிப்புகளின் பதிவுகளையும் பார்ப்பது அவசியமான ஒன்று. அந்த பதிவுகளின் அடிப்படையில் 1775 நெல்லூருக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி நிலத்தை உழுகும்போது ஒரு புதைந்திருந்த சின்ன கோயிலையும் ரோமானிய நாணயங்கள் கொண்ட ஒரு சின்ன பானையையும் கண்டெடுத்தார். இதுதான் தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ரோமானிய நாணயங்களாகும். அந்த விவசாயி கிடைச்ச புதையல்ல இருந்த எல்லா தங்க காசையும் வித்துட்டாரு. அதை வாங்கினவங்க பெரும்பாலான காசுகளை உருக்கி நகைகள் செய்ய பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த விபரத்தை கேள்விப்பட்ட ஆற்காடு நவாபு உம்தாத் உல் உமாரா விரைவாக வந்து எஞ்சிய 30 தங்க நாணயங்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அதில் 3 நாணயங்களை அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் ஜான் ஒயிட் ஹில்லுக்கு நவாபு கொடுத்துருக்காரு. இதில் மன்னர் எட்ரியன் மற்றும் அரசி ஃபாஸ்டினா உருவம் பொறிச்ச நாணயங்கள்னு கவர்னர் தன்னோட குறிப்புல சொல்லியிருக்காரு. நவாப் கிட்ட இருந்த மற்ற நாணயங்கள் பெரும்பாலும் மன்னர் டிராஜன் காலத்து நாணயங்கள்னும் அவை புதுசு போல நல்ல நிலையில் இருந்துச்சுன்னும் கவர்னர் ஒயிட் ஹில் குறிப்பிடுறாரு. மேலும் இந்த ரோமானிய தங்க நாணயங்கள்ல ஒரு வினோதமான விஷயத்தை கவர்னர் பார்த்துருக்காரு. அது என்னன்னா, இந்த நாணயங்கள் எல்லாத்துலேயும் மன்னர் முகத்துல சிதைக்கப்பட்ட வெட்டுக்குறி இருப்பதா கவர்னர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நாணயங்களை பற்றின குறிப்புகள் நமக்கு இருந்தாலும் இந்த நாணயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறல. 1800 பொள்ளாச்சியில் ஒரு புதையல் கிடைச்சிது. ஒரு பானை நிறைய ரோமானிய தங்க காசுகள் கிடைச்சிது. இதே போல் 1801 காங்கேயத்திலையும் ஒரு 10 ஆண்டுகள் இடைவெளியில் பல முறை கோவையிலையும் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது கோவை கலெக்டராக இருந்த வில்லியம் கேரோ கலோனல் மெக்கன்சிக்கு எழுதின கடிதத்தில் இதை பற்றி விவரமாக குறிப்பிட்டிருக்காரு. இப்படி கோவையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில நாணயங்கள் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலையும் சில நாணயங்கள் சென்னை அருங்காட்சியகத்திலையும் இன்னிக்கும் இருக்குது. 1842 வெள்ளலூரில் ஒரு முறை கனமழைக்கு அப்புறம் ஒரு பால் நிலத்தில் 522 ரோமானிய தங்க தினாரிகள் கொண்ட புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது. 1878 கரூரில் 500 ரோமானிய வெள்ளிக்காசுகள் அடங்கிய புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு நீர்நிலையை தூர்வாரும் போது அந்த பணியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 500 நாணயங்களில் 117 மட்டுமே மீட்கப்பட்டன. மீதமுள்ள நாணயங்களை உருக்கி வளையல்கள் செஞ்சிட்டாங்க. இதில் 27 நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தை சேர்ந்தது மற்றும் 90 டைபீரியஸ் காலத்தை சேர்ந்தது. இது தவிர கிருஷ்ணகிரி, தர்மபுரி பக்கத்தில் கடத்தூர், திருக்கோவிலூர் பக்கத்தில் சொரையப்பட்டு, சேலத்தில் கோனேரிப்பட்டி, ஈரோட்டில் சாவடிப்பாளையம், காங்கேயம் பக்கத்தில் கத்தாங்கண்ணி, பொள்ளாச்சி, தாராபுரம், கொளத்துப்பாளையம், களையாம்புத்தூர், அகிலாண்டபுரம், ஆனைமலை,
கீழக்கரை, அழகன்குளம், மதுரை, கீழடி, தஞ்சாவூர், திருமங்குளம், உத்தமபுரம், கொர்க்கை, திருநெல்வேலி, மணப்பாறை பக்கத்தில் சேவல்பட்டு, பூம்புகார், நாகப்பட்டினம், சென்னை அருகே மாம்பழம், இன்னும் பல தமிழகத்தோட பிற பகுதிகளில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. மதுரையில் கிடைச்ச ரோமானிய நாணயங்களை பற்றி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. 1882ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞராயிருந்த திரு ஸ்காட்டுங்கிறவர் வைகை ஆற்றிலேயே கிடைத்த ஏராளமான ரோமானிய நாணயங்களை சேகரித்து வச்சிருந்தார். மேலும் அவர் மதுரையிலிருந்து பல சீன நாணயங்களையும் சேகரிச்சிருக்கார். இவை எல்லாமே வைகை ஆற்றுப்படுகையில் உள்ள மணலோட மேற்பகுதியிலேயே கண்டெடுக்கப்பட்டதா அவர் குறிப்பிட்டிருக்கார். திரு ஸ்காட் தனது சேகரிப்பை பற்றி எழுதும்போது சுமார் 100கணக்கான ரோமானிய செப்பு நாணயங்கள் அவரது சேகரிப்பில் இருந்ததாகவும் இவை அனைத்துமே மதுரையில் சேகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கார். அந்த காலகட்டத்தில் மதுரையை சுற்றியுள்ள பல இடங்களில் ரோமானிய செப்பு நாணயங்கள் தரையிலேயே கிடைத்திருக்கிறத பார்க்கும்போது இந்த நாணயங்கள் ஒரு காலத்தில் தினசரி புழக்கத்தில் இருந்திருக்கணும்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. இவர் போலவே அதே காலத்தில் செப்பு நாணயங்களை சேகரித்த டாக்டர் கெனட்டும் இதே கருத்தையே வலியுறுத்துறாரு. 1917ஆம் ஆண்டு திரு ஜே கிரேக் ஹார்வி மதுரையில் உள்ள மதுரா மில்ஸ் வளாகத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது 11 ரோமானிய தங்க நாணயங்களை கண்டெடுத்தார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இதில் 7 நாணயங்கள் பேரரசின் முகத்தில் சிதைக்கப்பட்ட வெட்டுக்குறி இருந்தது. இந்த செங்குத்தான ஒளிவெட்டுகள் தங்கத்தின் தரத்தை சோதிக்க ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் சிதைக்கப்பட்ட நாணயங்கள் அனைத்திலுமே வெட்டப்பட்ட ஒளி அடையாளம் பேரரசரின் தலையிலேயே உள்ளது. நாணயத்தின் ஏனைய பகுதிகளில் இல்லை. இதை கவனத்தில் கொள்ளும்போது இதை வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ளன என்பது நமக்கு புரிகிறது. இதற்கு காரணம் என்னவென்று அறுதியிட்டு கூற முடியாவிட்டாலும் இந்த சிதைக்கப்பட்ட நாணயங்கள் சங்க காலத்தில் ரோமானியர்களிடமிருந்து பண்டமாற்று வர்த்தக முறையில் பாண்டிய ராஜ்யத்தால் பெறப்பட்டவையாகும். பாண்டியர்கள் நாணயங்களை பெற்றவுடன் 2 காரணங்களுக்காக அதை சிதைத்திருக்கலாம். 1, தங்கத்தின் தரத்தை சோதிக்க. 2, ரோமானிய சக்கரவர்த்தியின் தலையில் வெட்டப்பட்ட அடையாளம் அவர்களுக்கு நிலத்தின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை, மாறாக உள்ளூர் வணிகத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பதற்காகவும் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். 1898ஆம் ஆண்டு பிரபலமான புதுக்கோட்டை புதையல்ல பல சிதைக்கப்பட்ட ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது கருக்காக்குறிச்சி கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தோட புதையல்ல 503 தங்க நாணயங்கள் கிடைத்தன. அதில் 400க்கும் மேற்பட்ட நாணயங்கள் சிதைக்கப்பட்ட நாணயங்கள். இவற்றில் 20க்கும் மேலான நாணயங்கள் புதுக்கோட்டை ராஜாவான ராஜா மார்த்தாண்ட தொண்டைமானால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இப்புதையல்ல 2 நாணயம் சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கு. 1839ஆம் ஆண்டு மதுரை திருமங்குளம் அருகே உள்ள மலையடிவாரத்தில் ரோமானிய மன்னர் ஜெனோ காலத்து தங்க சொலிடஸ் நாணயம் மற்றும் பிற வெள்ளி நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சொலிடஸ் அப்படிங்கிறது 4 முதல் 4.5 கிராம் எடை கொண்டது, அதாவது அவுரியில் பாதி. 1856ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற நாணயவியல் அறிஞர் திரு வால்டர் எலியட் மதுரையில் கண்டுபிடிக்கப்பட்ட 49 ரோமானிய தங்க அவுரி நாணயங்கள் கொண்ட புதையலை பற்றி குறிப்பிட்டிருக்கார். அதில் 28 சென்னை அருங்காட்சியகத்துக்காக வாங்கப்பட்டதாகவும் 20 மதுரையில் உள்ள ஒரு நாணய சேகரிப்பாளரால் வாங்கப்பட்டதாகவும் மற்றும் ஒரு நாணயம் திரு எலியட் அவர்களே வாங்கி கொண்டதாகவும் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார். மற்றும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு 1946ஆம் ஆண்டு உடுமலைப்பேட்டையில் கிடைத்த மிகப்பெரிய புதையல். பூதிநத்தங்கிற கிராமத்தில் 1407 ரோமானிய வெள்ளி தினாரிகள் அடங்கிய இந்த புதையல் இன்னைக்கு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. இப்படி எத்தனையோ புதையல்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் ஏராளமான ரோமானிய நாணயங்கள், அம்ஃபோரா ஜாடிகள், டெரக்கோட்டா கலைப்பொருட்கள், கண்ணாடி மணிகள்னு ரோமானிய உறவுக்கு சான்றா தமிழ்நாட்டில் நிறைய கிடைச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தரவுகள் படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 1 லட்சத்துக்கும் அதிகமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவிர பண்டைய நாணயங்களை பாதுகாப்பதில் நாணயவியல் அறிஞர்கள் மற்றும் நாணய சேகரிப்பாளர்களோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.
எத்தனையோ நாணயவியல் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சர் வால்டர் எலியட், டிடி கொசம்பி, பிஎல் குப்தா, சி சிவராமமூர்த்தி, ஏகே நரைன், டிஜி ஆராமுதன், பிஎன் முகர்ஜி, பிவி பரபிரம்ம சாஸ்திரி, ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு எத்தனையோ அறிஞர்கள் சிறப்பான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இன்றளவுக்கும் நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சு சேகரிப்பாளர்கள் சங்கங்கள் மூலமாக தங்களோட கருத்துக்கள் மற்றும் நாணயங்களை பரிமாறிக்கிறாங்க. நானும் ஒரு நாணய சேகரிப்பாளருங்கிற முறையில் நிறைய சங்கங்கள் மற்றும் கண்காட்சி மூலமாக என்னோட கருத்துக்களை பரிமாறியிருக்கேன். என்னோட சேகரிப்புலையும் மதுரையில் கிடைச்ச சில ரோமானிய நாணயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் கிடைச்ச மாதிரி ரோமானிய, கிரேக்க மற்றும் எகிப்திய பகுதிகளில் சில தமிழ் மன்னர்களுடைய காசுகளும் கிடைச்சிருக்கு. 2007 பிரெஞ்சு தொல்லியல் குழு ஒன்று எகிப்திய கிழக்கு பாலைவன பகுதியில் உள்ள டயாஸ் கோட்டையில், அதாவது இன்றைய அபு குவாரையாவில் அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு சங்ககால சேர நாணயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த கோட்டை கோப்டோஸில் இருந்து பெர்னிஸுக்கு போகிற வழியில் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சேர நாணயம் சதுர வடிவத்தில் முன்பக்கத்தில் ஒரு மரத்தின் கீழே யானை நிற்கிற மாதிரியும், பின்பக்கத்தில் சேர அரச முத்திரையான வில் மற்றும் அம்பும் உள்ளது. சங்க காலத்தில் இது போன்ற சதுர வகை யானை காசுகளை சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்னோட சேகரிப்புல இருந்து சில நாணயங்களை பார்ப்போம். இதே மாதிரியான நாணயங்கள் புலி சின்னத்தோட சோழர்களும் மீன் சின்னத்தோட பாண்டியர்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வகை நாணயங்கள் கிபி 1 மற்றும் 2 நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்களாகும். இப்படி இந்த வர்த்தக உறவுக்கு நாணயங்கள் பெரும் சான்றா இருக்கு. ரோமானிய மேட்டுக்குடி மக்கள் கிட்ட பட்டு மற்றும் வாசனை மசாலா பொருட்களுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக ரோமின் பெரும்பாலான செல்வங்கள் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் வத்திவிட்டதாகவும், அதாவது குறைந்தது 55 மில்லியன் வெள்ளி செசர்டி அளவுக்கு நாணயங்கள் வழங்கப்பட்டதாகவும் பின்னி த எல்டர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய மதிப்பில் சுமார் 45 மில்லியன் US ஆகும். ரோமானியர்கள் மற்றும் தமிழர்கள் உறவுக்கு 4ஆம் சான்று அழகன்குளம் மற்றும் அரிக்கமேடு. பாண்டிய துறைமுகமான அழகன்குளம் கிழக்கு கடற்கரையின் ஒரு வர்த்தக மையமாகவும் வர்த்தக பொருட்களின் கிடங்காகவும் செயல்பட்டு மேற்கித்திய நாடுகளுக்கும் கிழக்கு தேசங்களுக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்கு. இங்கே 1986 இருந்து 1998 வரை தொடர்ச்சியாக மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் பல முக்கியமான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்கே மௌரிய பேரரசின் நார்த்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர்னு அழைக்கப்படுற மெருகூட்டப்பட்ட கருப்பு பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது தமிழர்களுக்கும் கங்கை செம்மவழி மக்களுக்கும் இருந்த ஒரு நல்ல வணிக உறவு தெளிவாக தெரியுது. மேலும் இங்கு ஏராளமான மத்திய தரைக்கடல் ரோமானிய மண்பாண்டங்களான அம்ஃபோரா மற்றும் அரட்டென் பானை சில்லுகள் கிடைச்சிருக்கு. அரிக்கமேட்டை போலவே இங்கேயும் ரோமானியர்களின் குடியேற்றம் இருந்திருக்குன்னு தொல்லியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இங்கே கிடைச்ச வேறு சில முக்கியமான தொல்பொருட்கள் என்னன்னா, 2 எகிப்திய பெண்கள் உருவம் கொண்ட பானை ஓடு, கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட ரவுலட் வகை பானை ஓடு, சங்ககால பாண்டியர்களோட நாணயம், சில ரோமானிய நாணயங்கள், சங்கு வளையல்கள் மற்றும் கண்ணாடி மணிகள். இப்படி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த அழகன்குளம் ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த வணிகத் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதன் முக்கியத்துவத்தை இழந்துச்சு. அரிக்கமேடு இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற ஒரு பழமையான துறைமுக நகரம். கிரேக்க ரோமானிய உலகத்தில் இதை பொடுக்கேன்னு அழைக்கிறாங்க. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீல கூட இந்த பெயரில் தான் இந்த துறைமுகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இந்த இடத்த 1937 பிரெஞ்சு தொல்லியல் அறிஞர் கேப்ரியல் ஜூவேஸ் டூப்ரெயில் அகழ்வாராய்ச்சி செஞ்சார். இவர் இங்கே கிடைச்ச பொருட்களின் அடிப்படையில் அரிக்கமேடு ஒரு உண்மையான ரோமானிய நகரம்னு அறிவித்தார்.
தன்னோட கண்டுபிடிப்புகளை அரிக்கமேடு அ ட்ரூ ரோமன் சிட்டி அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையாக வெளியிட்டார். இதற்கு பின்னாடி 1946 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் சர் மார்டிமர் வீலர் தலைமையில் அகழ்வாராய்ச்சி நடந்தது. இந்த அகழ்வாராய்ச்சியின் போது அம்ஃபோரா ஜாடி துண்டுகள், அரிட்டைன் வகை பானை ஓடுகள், கண்ணாடி மணிகள்னு ஏராளமான தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் செய்கிற தொழிற்சாலையாக அரிக்கமேடு இருந்ததற்கான ஆதாரம் துணிகளுக்கான சாய தொட்டிகள் போன்றவற்றை வீலர் கண்டுபிடிச்சார். அரிக்கமேடு தான் உலகின் முதல் இந்தோ பசிபிக் மணிகள் தயாரிக்கும் மையமாக இருந்ததுன்னு நியூயார்க்கில் இருக்கிற சென்டர் ஃபார் பீட் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்த அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் சொல்லியிருக்காரு. ரோமானியர்கள் வருவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது மேற்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் கண்ணாடி ஊதுகுழல் கண்டுபிடிப்பதற்கு 1 நூற்றாண்டு முன்பாகவே அரிக்கமேடு இந்தோ பசிபிக் மணிகளை தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு திரு பீட்டர் சொல்கிறாரு. கிமு 300 அரிக்கமேட்டில் கண்ணாடி மணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கிபி 200 வரைக்கும் அரிக்கமேட்டில் இந்த மணிகள் தயாரிக்கும் பணி நடந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த மணிகள் ஒரு முக்கியமான ஆபரணமாக இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் தயாரிக்கும் ஒரே தொழிற்சாலையாக அரிக்கமேடு இருந்திருக்கு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் அரிக்கமேட்டில் தயாரிப்பு கைவிடப்பட்ட போது மணிகள் தயாரிப்பாளர்கள் இலங்கையின் மாந்தை மற்றும் வியட்நாமின் ஒக்கியோ மற்றும் தாய்லாந்தின் குளோங்தாம் ஆகிய இடங்களில் இந்த தொழிற்சாலைகள் இயங்கத் தொடங்கியிருக்குன்னு திரு பீட்டர் சொல்லியிருக்காரு. இந்த இந்தோ பசிபிக் மணிகள் மாலி முதல் பாலி வரை எல்லா இடங்களிலும் கிடைக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்காலையும் தென்கிழக்கு ஆசியாவின் அனைத்து நாடுகள்லையும் ஜப்பான் மற்றும் சீனாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மணிகள் உற்பத்தியில் ஒரு முக்கியமான மையமாக இருந்த அரிக்கமேடு பிராந்திய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் முழுவதும் உள்ள தொலைதூர சந்தைகளோட தமிழக கைவினைத் திறனை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றளவும் காலத்தை தாண்டி தமிழர்களோட பெருமை மற்றும் ரோமானியர்களோட இருந்த வர்த்தக தொடர்புக்கு சான்றா அரிக்கமேடு திகழுது.